இப்போ நம்ம செய்ய போகிறது வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வெந்து பொன்னிறமாக வரணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். பொன்னிறமாக வெந்து வந்துடுச்சா, அதில் என்ன இருக்குதுன்னு இது பண்ணாதீங்க. அது வந்து இந்த இஞ்சி பூண்டு போய் பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கையில் உங்களுக்கு சரியாக வரும். இந்த எண்ணெய் ரொம்ப அதிகமான ஊற்றுல கணக்காக தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், போட்டு இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கையில் உங்களுக்கு சரியாக வரும். இது வரையில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா இந்த வரையிலே பிரியாணி மசாலா நம்ம சேர்த்துக்கணும். பட்டை ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். உங்களுக்கு வேணும்னா பிரியாணி மசாலா கூட இது பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது தக்காளியும் புதினா தலையும் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் அரைச்சிக்கணும். அதை இந்த மாதிரி நல்லா போட்டு வதக்கிக்கணும். இதிலேயே மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டுக்கலாம். ஆஞ்சி போட்டு மாதிரி ஒரு கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிட்டு தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு இதுலேயே இந்த காய்கறியெல்லாம் வேக வச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன காய் தேவையோ அதை போட்டு வேக வச்சு போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன காய் வேணுமோ சேர்த்துக்கலாம். இதிலேயே காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பொரிக்காமல் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எந்த இதில் அரிசி எடுத்தோமோ அதில் 1க்கு 2ங்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். 1 உலக்கு அரிசினா 2 உலக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரையில் அரிசியை சேர்த்துக்கலாம். குக்கராக இருந்தால் கொதிக்க தேவையில்லை, நீங்கள் சும்மாவே அரிசியை போட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி நல்லா தண்ணியே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு தம் போட்டிங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதே நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பை ஃப்ரெண்ட்ஸ்.